ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். திருப்பாவையுள் நூற்றந்தாதிங்கிற தலைப்பில் இன்றைக்கு 12வது பாசுரத்தை நாம் அனுபவிக்கலாம். கனை திளங்க தெருமை கண்ணுக்கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேர அக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடைபத்தி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தில் எழுப்பப்படுற தோழியோட இல்லத்தில் பால் வெள்ளமாக ஓடுறதான், வெள்ளம் ஓடுற மாதிரி பால் ஓடின்னு இருக்கான். ஏன்? இவள் வீட்டில் இருக்கிற எரும மாடு தன்னுடைய கண்ணுக்குட்டியை நினைச்சு பால் அப்படியே சொரியறது. எரும மாடு தன்னோட கண்ணுக்குட்டியை நினைச்சாலே பால் முலை வழியா வந்துடுமா. ஆனா பசுமாடு தன்னோட கன்றுகளை நேர்ல பார்த்தாதான் பால் சுரக்கவே ஆரம்பிக்கும். கன்றுகளை பார்க்கலைன்னா பால் சுரக்கிறத அப்படியே அடக்கிண்டுடுமா. இந்த டிஃபரன்ஸை அழகா ஆண்டாள் கற்றுக்கறவைன்னு நேற்றைய பாசுரம் 11வது பாசுரத்துல சொல்லிட்டார். இன்றைய நாள் பாசுரத்துல நினைத்து முலை வழியேங்கிற பதத்தை பிரயோகப்படுத்தி சொல்லியிருக்கா. என்ன? மாடுகளுடைய, அதாவது எருமை மாட்டோட சுபாவத்தை சொல்லியிருக்கா. மாடுகளுடைய இயற்கை சுபாவத்தை 5 வயசு பொண்ணு எப்படி எடுத்து காண்பிச்சிருக்கா பாருங்க. இது ஆயர்களுக்கு மட்டும்தான் தெரியும், இவளுக்கும் தெரியறது. இந்த வீட்டு எஜமானனை எப்படி அழைக்கிறான்னா நற்செல்வன் அப்படின்னு அழைக்கிறார். இவளுடைய தங்கைய எழுப்புறா, அவளை நற்செல்வன் தங்காய் அப்படின்னு எழுப்புறார்கள். நற்செல்வன்னா என்ன அர்த்தம்? இரக்க குணம் உள்ளவன் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் கைங்கரியங்கிற அர்த்தம். இரக்க குணம் உள்ளவன் அல்லது கைங்கரியம் செய்யக்கூடியவன். இந்த நற்செல்வனோட இரக்க குணத்தை பார்த்து தான் கண்ணபிரானே இவனோட தோழமை கொண்டானான். இவனும் அந்த நற்செல்வனும் ரொம்ப, கண்ணனும் நற்செல்வனும் தோழர்கள். ஏன்னா இவன்கிட்ட இருக்கிற இரக்க குணத்தை பார்த்து இவனை மதிச்சான். இரக்க குணத்தை பற்றி அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருள் செல்வம் பூரியார் கண்ணும் குல அப்படிங்கிறார் வள்ளுவர். இரக்கம்ங்கிற குணமே பெரிய செல்வம் அப்படிங்கிறார். இரக்கம்ங்கிற இந்த செல்வத்தை தான் ஆண்டாளும் அறிவுரையாக சொல்றா இந்த பாசுரத்துல. நற்செல்வன் அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல லக்ஷ்மணன் அப்படின்னு அர்த்தம். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னக அப்படின்பா. கைங்கரியம்ங்கிற பணியை அனவரதமும் ராமருக்கு பண்ணினார் லக்ஷ்மணர். தூய தமிழ்ல ஆண்டாள் லக்ஷ்மணருக்கு நற்செல்வன் அப்படின்னும் பிரபு ராமரை மனத்துக்கு இனியான்னும் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கா இந்த பாசுரத்தில். அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்ய ததப்பரக பலபத்ரக திருதீயஸ்து கலவு கஷித் பவிஷ்யதி அப்படிங்கிற இந்த புராண பிரமாண ஸ்லோகத்தில் ராமானுஜருடைய அவதாரத்தை பற்றி சொல்லியிருக்கு. லக்ஷ்மணர் தான் இப்போ ராமானுஜராக வந்திருக்கார். ராமானுஜருக்கு ஆரம்பத்தில் இட்ட பெயர் லக்ஷ்மணன். அதனால நற்செல்வன்கிற பெயர் நம்ம ராமானுஜருக்கும் பொருந்தும். சர்வதேசத்திலையும் சர்வ காலத்திலையும் சர்வவிதமான கைங்கரியங்களையும் தேவரீருக்கும் சீதா பிராட்டிக்கும் அடியேன் செய்ய கடவன் அப்படின்னு சொல்லிட்டு வராராம் லக்ஷ்மணர். எப்பவும் பண்ணுவார். இதுதான் லக்ஷ்மணருடைய சொரூபம். அதே சொரூபம்தான் நம் ராமானுஜருக்கும்
அப்படிங்கிறத பரனூர் மகாத்மா வைஷ்ணவ சம்ஹிதைங்கிற கிரந்தத்தில் சொல்கிறார். அந்த ஸ்லோகத்தை பாருங்கோ. யோ வை ஸ்ரீராம பதாப்ஜ நித்ய சேவா துரந்தரக சோயம் ராமானுஜாச்சாரியக சாட்சாத் லக்ஷ்மண ஏவ ஹி. ஸ்ரீராம பாதாப்ஜ நித்ய சேவா துரந்தரக அப்படின்னு சொல்றார். அதாவது என்ன அர்த்தம் இதுக்கு? ராமரோட அல்லது ராமரோட ரூபமாகவே இருக்கக்கூடிய ரங்கநாதன் முதலான அர்ச்சாவதாரங்களின் கைங்கரியத்தையே லட்சியமாக கொண்டு அந்த கைங்கரியத்தை பிரகடனம் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் நம் ராமானுஜர் அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்றார் பரனூர் மகாத்மா இந்த ஸ்லோகத்தில். நற்செல்வன் நம் ராமானுஜர். இவருடைய தங்கை யார் அப்படின்னா நம்ம ஆண்டாள் தான் ராமானுஜருடைய தங்கை. ஏன் அப்படின்னா பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியேங்கிற வாழி திருநாமம். ஆண்டாளின் அவதாரத்துக்கு பிறகுதானே பெரும்பூதூர் மாமுனியான ராமானுஜர் அவதாரம் பண்ணினார். இந்த வாழி திருநாமமான பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியேன்னு பின்னையே எல்லாரும் பாடுறார்கள் அப்படிங்கிற கேள்வி நம்ம மனசுல உதிக்கிறது. இந்த வாழி திருநாமத்துக்கு பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரியார் சுவாமிகள் அழகா வியாக்கியானம் சாதிக்கிறார். நம்மாழ்வார் காலத்துல பவிஷ்யதாச்சாரியரான ராமானுஜர் விக்கிரக ரூபியா அவதாரம் பண்ணிட்டார்னு நேத்திக்கே நம்ம பார்த்தோம். நம்மாழ்வாருக்கு பின்னால் வந்தவள் தான் நம்முடைய ஆண்டாள். விக்கிரகம் முன்னால வந்துடுத்து, அதனால ஆண்டாள் இவருக்கு தங்கை அப்படின்னு அவர் வியாக்கியானம் பண்றார். ஆண்டாள் நாச்சியாரும் நம் ராமானுஜரை அண்ணா அப்படின்னு அழைச்சிருக்கா. எப்போ எப்படி அழைச்சா? அவளே ஒரு பாசுரம் பாடியிருக்கா பாருங்கோ. நாச்சியார் திருமொழியில நாறு நறும்பொழில் திருமாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன், ஏறு திருவுடையான் இன்று வந்து இவை கொள்ளும் கொலோ அப்படிங்கிறார். இந்த நாச்சியார் திருமொழி பாசுரத்துல 100 தடா அக்கார அடிசல் சொன்னேன் அப்படின்னு தான் பாடியிருக்கா. பெருமாளுக்கு 100 தடா அக்கார அடிசல் சொன்னேன், 100 தடா வெண்ணெய் சொன்னேன் அப்படின்னு தான் பாடியிருக்கா. சமர்ப்பிச்சேன் அப்படின்னு சொல்லல. அழகர் கோவில் திருமாலிருஞ்சோலை பெருமாளை ஆண்டாள் எப்பவோ அப்பா பெரியாழ்வாரோட சேவிக்கிறதுக்காக போயிருக்கா. 100 தடா அக்கார அடிசல் சமர்ப்பிக்கிறேன், அழகிய மணவாளனோட அதாவது நம்பெருமாளோட ரங்கநாதரோட எனக்கு கல்யாணம் ஆனா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு வேண்டின்ட்டு போயிட்டாள். கல்யாணமும் ஆயிடுத்து, ரங்கநாதரோட திருவடியிலேயே போய் ஐக்கியம் ஆயிட்டா. இந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுவனாலோ இல்லையோ தெரியலையே அப்படின்னு நினைச்சார் நம் ராமானுஜர். சமர்ப்பிக்கிறேன்னு தானே சொல்லியிருக்கா, ஆனா சமர்ப்பிச்சாலோ இல்லையோ தெரியலையே அப்படின்னு நினைச்சார் இவர். இந்த பாசுரத்தை சத்தியமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக, தங்கையோட பிரார்த்தனையை நிறைவேற்றி வைக்கணுங்கிறதுக்காக அழகர் கோயிலுக்கு போனார். அழகருக்கு 100 தடா நிறைந்த அக்கார அடிசல், 100 தடா வெண்ணெய் எல்லாத்தையும் சமர்ப்பிச்சுட்டார். ஆண்டாளுடைய திருவுள்ளம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்தார் ராமானுஜர். அவர் உள்ள வரப்போதே பிரார்த்தனையை நிறைவேற்றி வச்சுட்ட ராமானுஜரை சந்தோஷத்தோட அண்ணா அப்படின்னு அழைச்சிண்டு கர்ப்ப கிரகத்திலிருந்து ஓடி வந்தாளாம் ஆண்டாள். இன்னிக்கும் இதே ஸ்தானத்திலேயே காட்சி கொடுக்கிறா நம்ம ஆண்டாள். நாச்சியாரோட பூரண கடாட்சத்துக்கு பாத்திரமானவர் யார்? கோதாகிரஜரான நம் ராமானுஜர். ராமானுஜர் சன்னியாசியே இல்லை, அவருக்கு நிறைய உறவுகள் இருக்கு அப்படின்னு ஒரு மகனியர் பாசுரம் பாடுறார். அந்த பாசுரத்தை பாருங்கோ. அவரை போய் யாராவது சன்னியாசின்னு சொல்லுவாளா? ஏன்?
தோதற்ற ஞான திருப்பாவை பாடிய தங்கை. அதாவது திருப்பாவை பாடினவள் யாரு? தங்கை. இவருக்கு தங்கை. வாதுக்கு வல்லவன் ஆண்டான். ஆண்டான்னா முதலியாண்டான். வாதுக்கு வல்லவன் முதலியாண்டான் யாரு? அவன் மருமகன். தம்பி யாரு? எம்பார். சீருற்ற பிள்ளையோ மைந்தன். யாரு மைந்தன் அப்படின்னா மேலக்கோட்டை செல்வப்பிள்ளை தான் இவருக்கு மகனா. திருக்குறுங்குடி நம்பி சிஷ்யன், பெருமாளே சிஷ்யன். எதுக்கு இனி ராமானுஜனை யதி என்று இயம்புவது இருநிலமே அப்படின்னு அவர் பாடுறார். அவருக்கு முதலியாண்டான் அப்படிங்கிறவர் மருமகன், எம்பார்ங்கிறவர் தம்பி, பிள்ளை மேலக்கோட்டை செல்வப்பிள்ளை, திருக்குறுங்குடி நம்பிதான் சிஷ்யன், ஆண்டாள் தான் தங்கை. இப்படி எல்லா உறவும் இருக்கே, அவரை போய் ஏன் எத்தி அப்படின்னு சொல்லணுங்கிறார் இவர் இந்த பாசுரத்துல. அடுத்ததா மனத்துக்கு இனியானான ராமரின் கல்யாண குணங்கள் தான் ராமாயண மகார்ணவம். அதாவது அது பெரிய கடல். ராமாயண மகார்ணவம்னா அது பெரிய கடல். பிரபு ராமரோட குணங்கள் அத்தனையும் நம் ராமானுஜரோட ஹிருதயத்துல குடிக்கொண்டிருக்கு அப்படிங்கிறார் அமுதனார் ஒரு நூற்றந்தாதி பாசுரத்துல. படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோவில் ராமானுஜன் குணம் கூறும் அன்பர்க்கு அடிகொண்ட மாமலர்த்தாள் கலந்து உள்ளம் கனியும் நல்லோர் அடி கண்டு கொண்டு உகந்து என்னையும் ஆள அவர்க்கு ஆக்கினரே. இந்த பாசுரத்துல சொல்ற ராமானுஜர் ராமாயண காலக்ஷேபம் சொல்ல ஆரம்பிச்சா பிரத்யக்ஷமிவ தர்சிதம் அப்படின்னு நம்ம எல்லாரையும் அயோத்தியில ராமர் எதிரில் கொண்டு போய் நிற்க வச்சுடுவாராம் ராமானுஜர். அவ்வளவு அழகா ராமாயண பிரவச்சனம் பண்ணுவார் அவர். எல்லாரும் ரசிச்சு ரசிச்சு கேட்பாள். இன்னைக்கு நம்ம எல்லாரையும் அடுத்த மாதம் 22ஆம் தேதி நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி எல்லாரையும் அயோத்திக்கு அழைச்சிருக்க. ஃப்ரீயாகவே ட்ரெயின்லாம் விட்டு சாப்பாடுலாம் போடுறேன்னு சொல்லியிருக்கார். எல்லாரும் ராமருடைய அந்த பிரவச்சனத்தை கேட்டு கேட்டு ரசிச்சு உட்காண்டிருப்பாளாம். இது ராமருடைய குணமா இல்லை ராமானுஜருடைய குணமா அப்படின்னு சந்தேகமா உட்காண்டிருப்பாளாம் ராமானுஜருடைய சிஷ்யாலாம். பெருமாள் ராமரோட குணமும் உடையவருடைய குணமும் அப்படி பொருந்துறது. இவருடைய சிஷ்யர்களோட ராமாயணம் எது தெரியுமா? எல்லாருக்கும் ராமாயணம்னா ராமானுஜருடைய சிஷ்யர்களுக்கெல்லாம் எது ராமாயணம்னா ராமானுஜ ராமாயணம் அப்படிங்கிறார் அமுதனார். எங்களுக்கெல்லாம் ராமானுஜ ராமாயணம் தான் அப்படிங்கிறார். இந்த ராமாயணத்தை 18 தடவை வெவ்வேறு விதமா அர்த்தங்களை வர்ஷிச்சிருக்க ராமானுஜருடைய ஆச்சாரியன் யாருன்னா பெரிய திருமலை நம்பிகள். 18 தடவை சொல்லியிருக்கார். 18 தடவையும் அவர் கேட்டிருக்கார், அந்த அர்த்தங்களை கிரகிச்சுன்னு இருக்கார். அவ்வளவு நம்ம ராமானுஜர் ராமாயண காவியத்துல ஈடுபாடு கொண்டவர். இரக்கம்ங்கிற குணம் இந்த திருப்பாவை பாசுர நற்செல்வனுக்கு உண்டு. இதே குணம் நற்செல்வனான நம் ராமானுஜருக்கும் உண்டு அப்படின்னு சொல்லி அமுதனாரின் நூற்றந்தாதியோட அடியேன் இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். படிகொண்ட கீர்த்தி இராமாயணம் என்னும் பத்தி வெள்ளம் குடிகொண்ட கோயிலி ராமானுசன் குணம் கூறும் அன்பர் கடிகொண்ட மாமலர்த்தாள் கலந்துள்ளங்கனியும் நல்லோர் அடிகண்டு கொண்டு வந்து என்னையும் ஆளவர் காக்கினரே.